வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் அக்டோபர் 17, 18 மற்றும் 19 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குவீசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, ஆணவ கொலை தடுப்பு சட்டம் குறித்து பரிந்துரை வழங்க யார் தலைமையிலான ஆணையத்தை தமிழக அரசு அமைக்க உள்ளது? இதற்கான ஆன்சர் நீதிபதி KN பாஷா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்தில் ஆவண கொலைகளை தடுக்கிறதுக்காக சட்டம் இயற்றப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அப்போ இதற்காக பரிந்துரைகளை அளிக்கிறதுக்காக KN பாஷா தலைமையில் ஒரு ஆணையத்தை அமைக்க போகிறாங்க. இன்னும் அமைக்க போகிறாங்க. யார் இந்த KN பாஷா அப்படின்னா, இவர் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதியாக இருந்தவர். அப்போ இவருடைய தலைமையில் சட்ட வல்லுநர்கள், முற்போக்கு சிந்தனையாளர்கள், அப்புறம் மானுடவியல் அறிஞர்கள் இவங்க எல்லாரும் இருக்கிற ஒரு ஆணையத்தை அமைக்க போகிறாங்க. அடுத்தது, நீருக்கடியில் நேர்காணல் நடத்திய உலகின் முதல் நாடு எது? இதற்கான ஆன்சர் பலாவ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, பலாவ் அப்படிங்கிற ஒரு நாடு இந்த சைனாக்கு கீழே ஆஸ்திரேலியாவுக்கு மேலே இருக்குல்ல, இதுதான் பலாவ் அப்படிங்கிற நாடு. இது பசிபிக் பெருங்கடலில் இருக்கிற நாடு. உலகத்தில் முதல் முறையாக கடலுக்கடியில் இவங்க நேர்காணலை நடத்தியிருக்காங்க. எதற்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, இது ஒரு கவன ஈர்ப்புக்கான ஒரு முயற்சி தான். கடலில் நீர்மட்டம் உயருது அப்படிங்கிறதுக்காக அது சம்மந்தமான ஒரு விழிப்புணர்வை மக்கள்கிட்ட ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க இதை பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி 2009 ஆண்டு மாலத்தீவுகளுடைய அதிபர் பார்த்திங்கன்னா நீருக்கடியில் கேபினெட் அமைச்சர்கள் கூட்டம் ஒன்று நடத்தியிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் தமிழ்நாடு எஸ்ஏ எக்ஸாமுக்கான புதிய டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஆன்லைனில் எழுதலாம், ஆஃப்லைனில் நீங்கள் நேரடியாக நம்ம இன்ஸ்டியூட்டில் எழுதலாம். நம்ம இன்ஸ்டியூட் சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. ரொம்ப குறைந்த கட்டணத்தில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது சம்மந்தமான மேலும் தகவல்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசிக்கலாம். அதே மாதிரி நம்ம இன்னொரு அகாடமியான கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமியில் யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் நேரடியாக எழுதலாம் அல்லது ஆன்லைன்லேயும் எழுதிக்கலாம். இதில் முதல் வாரம் 50 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம 50% ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்குறோம். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை பயன்படுத்திங்க. இது சம்மந்தமாக உங்களுக்கு இன்னும் ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, ஆகாஷ் ஏவுகணைகளை இந்தியா எந்த நாட்டிற்கு வழங்குகிறது? இதற்கான ஆன்சர் பிரேசில். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, ஆகாஷ் ஏவுகணை அப்படிங்கிறது இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்பு. இதை பிரேசில் நாட்டிற்கு வழங்குறதுக்கு இந்தியா முடிவு பண்ணியிருக்கோம். இந்த ஏவுகணைகளுடைய சிறப்புகள் பார்த்திங்கன்னா, போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், அப்புறம் ட்ரோன்கள் இதெல்லாம் 25 கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் அது தாக்கி அழிக்கிற திறன் கொண்டது தான் இந்த ஆகாஷ் அப்படிங்கிற ஏவுகணை. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். IUCN கென்டன் R. மில்லர் விருது பெற்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் சோனாலி கோஷ். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, இந்த சோனாலி கோஷ் இருக்காங்கல்ல, இவங்க காசிரங்கா தேசிய பூங்காவுடைய இயக்குனராக இருக்கிறாங்க. இந்த தேசிய பூங்காவில் தான் ஒற்றை கொம்பு காண்டாமிருகமும் இருக்குது. யாருக்கு இந்த கென்டன் R. மில்லர் விருது வழங்குவாங்க அப்படின்னா, தேசிய பூங்கா இருக்குல்ல, அதை மேனேஜ் பண்ணுறது, அதை மேலாண்மை பண்ணுறதுல புதிய யோசனைகள் வழங்குறவங்க, அதே மாதிரி புதிய நடைமுறைகளை வழங்குறவங்களுக்கு இந்த விருதை வழங்குவாங்க. யார் இந்த விருதை வழங்குறாங்க அப்படின்னா, IUCN அப்படிங்கிற அமைப்பு தான் வழங்குறாங்க. IUCN அப்படின்னா சர்வதேச இயற்கை பாதுகாப்பு ஒன்றியம், இங்கிலீஷில் இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது, ORSல் அதிகமுள்ள மூலக்கூறு எது? இதற்கான ஆன்சர் குளுக்கோஸ். ORS அப்படின்னா ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். இப்போது ORS சொல்யூஷன், அதாவது நமக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுறதுனால உடம்பில் நீரிழப்பு ஏற்படும். அதே மாதிரி நம்ம ரொம்ப வெயிலான பகுதிகளில் போனாலும் நமக்கு அதன் மூலமாக உடம்பில் நீரிழப்பு ஏற்படும். அப்போ டாக்டர் என்ன சொல்லுவாங்க, ORS வாங்கி குடிங்க அப்படின்ற மாதிரி அவங்களே ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதி தருவாங்க. அப்போ நம்ம கடையில் போய் ORS தாங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க கேட்பாங்க, ORS பவுடர் வேணுமா அல்லது ORS ஜூஸ் வேணுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், சரி எதுக்கு பவுடரை போட்டு கலக்கி குடிச்சிட்டு இருக்கிறதுக்கு, நம்மளே ஒரு ஜூஸ் வாங்கி அப்படியே குடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி அவங்க தர ஜூஸ் உண்மையான ORSஆ அப்படின்னா அது ORSே கிடையாது. அது கீழே எழுதியிருப்பாங்க, இட் இஸ் நாட் அன் ORS அப்படின்னு. ஆனால் அது ரொம்ப சின்னதாக எழுதியிருப்பாங்க, இது ORS கிடையாது அப்படின்னு அவங்க சின்னதாக எழுதியிருப்பாங்க.
ஆனால் நிறைய பேர் இன்க்ளூடிங் அந்த மெடிக்கல் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறவங்க கூட என்னென்னா இது ஓஆர்எஸ் உடைய ஜூஸ் அப்படின்னு நினச்சிட்டு அதை எடுத்து தராங்க. ஆனால் இது வேறு ஒரு ட்ரிங்க் தான். ஓகேவா? அப்போ இந்த கம்பெனிஸ் இதை ஒரு பயன்படுத்தி இந்த ஓஆர்எஸ் அப்படிங்கிறது டாக்டரே எழுதி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பயன்படுத்திட்டு அவங்க வந்து அவங்களுடைய ஜூஸ் பேரில் ஓஆர்எஸை வந்து சேர்த்து ஓஆர்எஸ்எல் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ஓகேவா? இப்போது இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போது இதனால் நிறைய பேர் ஓஆர்எஸ் நினச்சிட்டு வெறும் ஜூஸை மட்டும் வாங்கி குடிச்சிட்ருக்காங்க. அதனால் அவங்களுடைய பிரச்சனைகள் எதுவுமே சரியாகிறது கிடையாது. இப்போது நம்ம உணவுப் பொருட்கள் மீது ஓஆர்எஸ் வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு வழி அதற்கு தடை விதிச்சிருக்காங்க. இதை வார்த்தையாகவோ அல்லது முத்திரையாகவோ அல்லது துணை பெயர்களாகவோ பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. யார் இதை உத்தரவிட்டிருக்காங்க அப்படின்னா FSSAI அமைப்பு தான் உத்தரவிட்டிருக்காங்க. இவங்க தான் நம்ம இந்தியாவில் உணவை வந்து நிர்வகிக்கிற அமைப்பு. FSSAI அப்படின்னா ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அமைப்பு. தமிழில் இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய ஆணையம் அப்படிங்கிற அமைப்பு. அடுத்தது, எதிர்கால மருத்துவம் 2.0 பன்னாட்டு மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சென்னை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா எதிர்கால மருத்துவம் 2.0 அப்படிங்கிற பன்னாட்டு மாநாடு வந்து இப்போ நடைபெற்றது. சென்னையில் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் தான் நடைபெற்றது. இதை நடத்துகிற அமைப்பு தமிழ்நாடு டாக்டர் MGR மருத்துவ பல்கலைக்கழகம் தான் இதை நடத்துகிறாங்க. இதில் ஒரு தகவல் தெரிவித்திருக்காங்க. என்ன அப்படின்னா, மருத்துவ சிகிச்சை பெற வெளிநாடுகளிலிருந்து ஆண்டுக்கு 15 லட்சம் பேர் தமிழகம் வராங்க அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. இது இந்தியாவுக்கு வர்றவங்களில் 25%. ஓகேவா? அப்படி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு நம்ம வந்து மருத்துவத்திற்காக வர்றவங்களில் ஒரு கால்வாசி பேர் நம்ம தமிழ்நாட்டுக்கு தான் வராங்க அப்படிங்கிறது தான் சிறப்பு. இந்த தகவலை நமக்கு தெரிவித்தவர் தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணியன். அடுத்தது, ஃப்ராங்க்ஃபர்ட் சர்வதேச புத்தக திருவிழா எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் ஜெர்மனி. ஜெர்மனியில் ஃப்ராங்க்ஃபர்ட் அப்படிங்கிற நகரில் ஃப்ராங்க்ஃபர்ட் புக் ஃபேர் வந்து நடக்கும். ஃப்ராங்க்ஃபர்ட் புத்தக திருவிழா நடக்கும். இது உலக அளவில் ரொம்ப ரொம்ப பிரபலமான ஒரு புத்தக கண்காட்சி. இதில் தமிழக அரசு சார்பில் பள்ளி கல்வித்துறை வந்து சிறப்பு அரங்கு ஒன்று அமைத்திருந்தாங்க. அதுக்கு அடுத்தது இந்த மாநாட்டில் என்ன நடந்ததுன்னா, இந்த கண்காட்சியில் என்ன நடந்ததுன்னா, சென்னை சர்வதேச புத்தக காட்சிக்கும் இத்தாலியுடைய பொலோனியா குழந்தைகள் புத்தக காட்சி கடையில் வந்து ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த நாட்டுடைய புத்தக காட்சியில் தமிழில் தேர்வு செய்யப்பட்ட புத்தகங்கள் வந்து அங்கே இடம்பெறும். அதே மாதிரி நமக்கு கூட இங்கே நடைபெறுற புத்தக காட்சியில் அவங்களுடைய பொலோனியாவுடைய குழந்தைகள் புத்தகங்கள் கூட இங்கே வந்து இடம்பெறும் அப்படிங்கிறத தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, 11வது ஆசிய நீர் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் அகமதாபாத். இப்போது இது எங்கே நடைபெற்றது அப்படின்னா குஜராத்தில் அகமதாபாத்தில் வீர் சவாக்கர் விளையாட்டு வளாகத்தில் தான் இதை வந்து நடத்தியிருக்காங்க. இந்தியாவில் முதல் முறையாக இந்த நீர் விளையாட்டுப் போட்டிகள் வந்து நடைபெற்றிருக்கு. ஆசிய நீர் விளையாட்டுப் போட்டிகள் வந்து இப்போ நடைபெற்றிருக்கு. இதில் பதக்கப்பட்டியலில் முதலிடம் பிடித்தது சீனா, 2ஆம் இடம் பிடித்தது கஜகஸ்தான். நம்ம இந்தியா 11வது இடம் தான் பிடித்திருக்கோம். நம்ம மொத்தமாகவே 13 பதக்கங்கள் தான் ஜெயிச்சிருக்கோம். ஆனால் இதில் எதுவுமே தங்கம் கிடையாது. அடுத்தது, ஒரு கூட்டு பயிற்சி இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். எப்போவுமே 2 நாடுகளுக்கு இடையில் நடைபெற கூட்டு பயிற்சி பற்றி பார்க்கும்போது நம்ம 3 விஷயங்கள் நோட் பண்ணோம். முதல்ல, அது எந்த 2 நாடுகளுக்கு இடையில் நடைபெறுது அப்படிங்கிற பார்க்கணும். இது பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கு இடையில் நடைபெறுது. இரண்டாவதாக, இது என்ன வகையான பயிற்சி? இது ஒரு கடற்படை பயிற்சியா அல்லது விமானப்படை பயிற்சியா அல்லது இது ஒரு இராணுவ பயிற்சி அப்படிங்கிற நோட் பண்ணோம். இது ஒரு கடற்படை பயிற்சி. மூன்றாவதாக, இது எங்கே நடைபெற்றது அப்படின்னு பார்க்கணும். இது ஆந்திர பிரதேசத்துடைய விசாகப்பட்டினத்தில் தான் நடைபெற்றிருக்கு. அடுத்தது, இன் ராக்கன் அப்படிங்கிற ஒரு எக்ஸசைஸ். இதோடைய விரிவாக்கம் பார்த்திங்கன்னா, இன் அப்படின்னா இந்தியன் நேவி, ராக்கன் அப்படின்னா ரிப்பப்ளிக் ஆஃப் கொரியா நேவி அப்படிங்கிறது தான். இதுவுமே பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையில நடைபெற ஒரு கூட்டு பயிற்சி. இது ஒரு கடற்படை பயிற்சி. இது எங்கே நடைபெற்றது அப்படின்னா தென்கொரியாவுடைய பூஷன் நகரில் தான் நடைபெற்றது. அடுத்த முக்கிய தினங்கள் பார்க்கலாம். உலக வறுமை ஒழிப்பு தினம், இது வந்து அக்டோபர் 17ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள், குடும்பங்களுக்கு மரியாதை மற்றும் சரியான ஆதரவை வழங்குவதன் மூலம் சமூக நிறுவன ரீதியிலான துன்புறுத்தலை ஒழித்தல் அப்படிங்கிறது தான். அடுத்தது, உலக அதிர்ச்சி தினம், இது வந்து அக்டோபர் 17ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள், அதிர்ச்சி சிகிச்சை மூலம் பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்குதல் அப்படிங்கிறது தான். இதை அதிர்ச்சி, அதாவது ட்ராமா அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒருத்தங்க அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஆக்சிடெண்ட் ஆகி அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு வச்சிங்களேன், அந்த காட்சி அவங்க பார்த்தனால அவங்க வாழ்க்கை முழுவதுமே அந்த ஒரு அதிர்ச்சியிலே இருப்பாங்க. அவங்க வந்து ஆக்சிடென்ட்னாலே ரொம்ப பயப்படுவாங்க. அதே மாதிரி இப்போது சைல்டுஹுட் ட்ராமா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசில் அவங்க பெற்றோர் வந்து எப்போ பார்த்தாலுமே சண்டை வச்சுட்டே இருப்பாங்க, எப்போவுமே வந்து சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க.
அதை பார்த்த உடனே எதிர்காலத்தில் வந்து அவங்களுக்கும் வந்து கல்யாணம் பண்ண வேண்டாம், எப்படின்னாலும் கல்யாணம் பண்ணாலே சண்டை தானே வரும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ராமாவுக்கு போயிடுவாங்க. இதுதான் வந்து அதிர்ச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். ஆணவ கொலை தடுப்புச் சட்டம் குறித்து பரிந்துரை வழங்க யார் தலைமையிலான ஆணையத்தை தமிழக அரசு அமைக்க உள்ளது? இதற்கான ஆன்சர் நீதிபதி KN பாஷா. அடுத்தது, நீருக்கடியில் நேர்காணல் நடத்திய உலகின் முதல் நாடு எது? இதற்கான ஆன்சர் பலாவ். அடுத்தது, ஆகாஷ் ஏவுகணைகளை இந்தியா எந்த நாட்டிற்கு வழங்குகிறது? இதற்கான ஆன்சர் பிரேசில். அடுத்தது, IUCN கெண்டன் ஆர் மில்லர் விருது பெற்ற முதல் இந்தியர் யார்? இதற்கான ஆன்சர் சோனாலி கோஷ். அடுத்தது, ORSல் அதிகம் உள்ள மூலக்கூறு எது? இதற்கான ஆன்சர் குளுக்கோஸ். இதில் நம்ம ஒன்று பார்க்கணும், இந்த ORS உடைய கம்போசிஷனை பார்த்துங்க, அது எக்ஸாமில் கேட்கலாம். இதில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது குளுக்கோஸ் ஆன்ஹைட்ரஸ் அப்படிங்கிறது தான். அடுத்தது, எதிர்கால மருத்துவம் 2.0 பன்னாட்டு மாநாடு எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் சென்னை. அடுத்தது, ஃப்ராங்க்ஃபர்ட் சர்வதேச புத்தக திருவிழா எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் ஜெர்மனி. அடுத்தது, 11வது ஆசிய நீர் விளையாட்டுப் போட்டிகள் எங்கு நடைபெற்றது? இதற்கான ஆன்சர் அகமதாபாத். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்கள் நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.